க்ரோ கிரீன்ஸ்க்கு வணக்கம் மற்றும் வரவேற்கிறோம். எனவே இந்த வீடியோவில் கொத்தமல்லி விதைகளை வளர்ப்போம், பின்னர் வெந்தயத்திற்கு விதைகளை விதைப்போம். அடுத்து குளிர்காலத்தின் இலை கீரைகளில் ஒன்றான கீரைக்கான விதைகளை விதைப்போம் மற்றும் இறுதியில் நாம் முள்ளங்கி விதைகள் எடுத்து. எனவே ஆரம்பிக்கலாம். எனவே முதலில் கொத்தமல்லிக்கான விதைகளை எடுத்துள்ளோம். நாங்கள் அவற்றை நசுக்கி 2 பகுதிகளாக பிரித்துள்ளோம். எனவே ஒவ்வொரு விதையும் இப்போது அரை 2 விதைகள். தோட்ட மண்ணில் ஒரு பகுதியும் கோகோ பீட் பாதியும் மண்புழு உரம் பாதியும் உள்ள மண்ணை தயார் செய்துள்ளோம். நாங்கள் மண்ணை தயார் செய்து விதைகளை விதைக்க வரிசைகளை உருவாக்குகிறோம். இது சரியான அறுவடைக்கு உதவும். வரிசைகளை உருவாக்கிய பிறகு விதைகளை வரிசையில் வைக்கிறோம். விதைகளுக்கு இடையில் சரியான இடைவெளி இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கடினமான மற்றும் வேகமான விதி இல்லை என்றாலும் நீங்கள் விதைகளை தெளிக்கலாம். ஒவ்வொரு வரிசையையும் மூடிய பிறகு அனைத்து விதைகளையும் மண் கலவையுடன் மூடுவோம். இது மிகவும் லேசான மண் கலவையாகும், எனவே விதைகள் எளிதில் முளைக்கும். மீதமுள்ள விதைகளை இப்போது தெளிக்கிறோம். அடுத்து வெந்தய விதைகளை எடுத்துக்கொள்கிறோம். வெந்தய விதைகளை இரவோடு இரவாக ஊற வைத்துள்ளோம். இப்போது இதேபோல் நாங்கள் அவற்றை வரிசைகளில் வைக்கிறோம் மற்றும் இடைவெளி சரியாக பராமரிக்கப்படுகிறது. விதைகள் மிகவும் கூட்டமாக இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும். இப்போது விரலால் விதைகளுக்கு இடையில் ஒரு இடைவெளியை உருவாக்குகிறோம். இப்போது மேல் விதைகளை மண் கலவையால் மூடுவோம். மீதமுள்ள விதைகளையும் இப்போது தூவுகிறோம். இப்போது விதைகளை மண்ணால் மூடுவோம். நாங்கள் மண்ணை தட்டுகிறோம், ஏனென்றால் நீர்ப்பாசனம் செய்த பிறகு விதைகள் வெளியே வரக்கூடாது. மேலும் அவை மண்ணில் சரியாக வைக்கப்படும்.